இவங்க குடுக்குற பில்டப்ப பார்த்தா எங்க போனாலும் நீ கூட வந்துட்டே இருக்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. போயிரு ஒழுங்கா. அப்ப மேல அப்ப நீ பண்ண கேவலமான விஷயத்தை நான் சொல்லிட்டா? நிறுத்துங்கடா. நீங்க ரெண்டு பேரும் பண்ண கேவலமான விஷயத்த பத்தி நான் சொல்லட்டுமா? இன்னும் ரெண்டு பேரும் ஒண்ணா நிக்கிறானுங்க. காலங்காத்துல ஏழ்றியா? ஊருக்குள்ள காட்டு பண்ணியோட நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்க. சொர்க்கமே கண்ணுக்கு தெரியுதே. மாமனார் கம்மி. என்ன பண்ணி பதறுது? வணக்கம் மாமா. அட மாம்சு, நம்மள ஒரு நடிப்பை போடுவோம். என்ன மாமா? எது மாமாவா? இவன் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு இவரை மாமான்னு கூப்பிடணும்னு ஆசை. ஏன்னா இவருக்கு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. எது மாமாவா? ஒரே ஊருக்காரங்கல்ல, அதான் சொன்னேன். எங்க உச்சி வயல போயிட்டு இருக்கீங்க? அட போட்டா பிடிக்க போறேன்பா. போட்டாவா? என் பொண்ணு பேங்க் விஷயமா ஏதோ போட்டா கேட்டா, அதான் அந்த விஷயமா தான் டவுனுக்கு போயிட்டு இருக்கேன். நான் போட்டோ போடுறீங்களா? ஆமாப்பா. என்கிட்ட அருமையான போன் இருக்கு. அப்படியா? வாங்க அப்படியே போட்டோ பிடிக்கிறேன். யாங்கிட்ட போன் இருக்கு, யாங்கிட்ட போன் இருக்கு. வாங்க வாங்க, நில்லு நில்லு. ஓகே ஓகே. இது ஓகே 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 ஓகே. சூப்பர். நல்லா எடுங்க. ஓகே ஓகே ஒழுங்கா ஓகே. டேய் மாமா நல்லா இருக்கு. ஓகே ஓகே. மாமா செம்மயா இருக்கு பாருங்க மாமா. பாருங்க சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கு மாமா. சூப்பரா இருக்கு. வேற லெவல் மாமா. ஏய் மாமா அதெல்லாம் விடு மாமா. உங்க பொண்ணு நம்பர் தான் கொடுங்களே, அதெல்லாம் அனுப்பிச்சு விடுறேன். அதெல்லாம் வேணாம், நீ என் நம்பருக்கு அனுப்பு. தம்பி நீ ஐபோன் தானே ஆமா வச்சிருக்க? மாமா, ஐபோன். நானும் ஐபோன் தான். ஏட்ரா பண்ணிடு. என்ன ஏறு ஓட்ட மட்டும் தான் தெரியும்னு பார்த்தா ஏட்ரா பறிக்க தெரிஞ்சு வச்சிருக்காப்ல. வந்துருச்சா? வந்துருச்சு. உசுர வாங்க கூடாது. ராமலிங்கா தண்ணி பாய்ச்சிட்டியா? இதோ வரேன். தண்ணி பாய்ச்சா நீ போய் உரம் போடு. சரி விடு, உனக்கு அசிங்கம் எனக்கு அசிங்கம். நமக்குள்ளே இருக்கட்டும் இந்த அசிங்கம். இது ஒரு டயலாக்னு பேசுறான் பாரு. காட்டு. இவன் போனா வண்டா டேப்பர் கார்டு வாங்க. ஏண்டா அங்கதான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு இங்க வந்து பார்த்தா இங்கேயும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. வாங்கடா வீட்டுக்கு போலாம். வீட்டுல புதுசா ஏசி வாங்கி வச்சிருக்கு. வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். உட்காருங்க. எப்படி பீத்துறான் பாரு. இந்தாரா, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. எனக்கு ஒரு போன் வருது, போன் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க ஏசி வீட்டுக்கார. இவன் மூஞ்ச பாக்கிறதுக்கு மேட்ச் ஆச்சு பார்க்கலாம். எங்க அந்த ரிமோட்? டேய் புரா அப்படி பார்க்கணும். டேய் குர்ரா கிரிக்கெட் பார்க்கணும். டேய் கபடி வைக்கலாம்டா புரா. டேய் கிரிக்கெட் வைடா. டேய் கபடி வைக்கலாம் புரா. டேய் கிரிக்கெட். டேய் கபடி வைடா. என்னடா டிவில இருந்து புகையா வருது? ஏமா யாரா அந்த கருவன கருப்புல? என்னடா பண்ணி வச்சீங்க? எங்க புது ஏசி வெடிச்சிருச்சுடா. மச்சான் ஒரு நாளைக்கு 38 ரூபா போதும் மச்சான். ஈஸியா ஏசி வாங்கலாம் மச்சான். டிவியுமாடா? ஆமா, இஎம்ஐல கூட டிவி வாங்கலாம் நம்ம. என்னடா மச்சான் நாங்க போய் வாங்கிட்டு வந்துறோம்டா. பூர்விகா போவோமா? ஆனா கிரிக்கெட் பார்க்கறோம். கபடி பார்க்கறது அதை விட தப்பு மச்சான். இந்த கதையில இருந்து நாங்க என்ன சொல்ல வரோம்னா, அடுத்த பிரச்சனையில நம்ம பஞ்சாயத்து பண்ண போனா அது நமக்கே பஞ்சாயத்தா போய் முடிஞ்சிடும்.